Find the equation of the parabola whose vertex is 5, minus 2 and focus is 2, minus 2. ஓகே, ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு பேரபோலோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சிஸ் 0, 0 ஆக்சிஸ் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா 5, minus 2 எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம எந்த டைப் ஆஃப் பேரபோலா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 5 இங்கே இருக்கும், 5 minus 2. ஸோ அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா, திஸ் பாயிண்ட் இஸ் 5, minus 2. This is the 5, minus 2 is the vertex point and focus is இது 5 இங்கே 2னா இங்கே வரும். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் இஸ் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். ஓகேவா, இதுதான் வந்து ஃபோக்கஸ் இஸ் 2, minus 2. ஓகே, இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணணும், இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி ஒரு பேரபோலா ட்ரா பண்ணணும். சரியா, ஸோ இது என்ன டைப் ஆஃப் பேரபோலா? ஓப்பன் லெஃப்ட் சைடு. ஓகேவா, ஓப்பன் லெஃப்ட் சைடு. ஸோ இது ஃபோக்கஸ். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பேரபோலாவுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சென்டர் பாயிண்டாக இருந்ததுன்னா இப்போ 0, 0வாக இருந்தால் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா? இதுக்கு y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் சைடு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, எக்ஸ் சைடு ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸு. ஓகேவா, minus 4a. this is vertex for 0, 0க்கு இது. ஸோ இங்கே இதுக்கு வந்து என்னது 5, minus 2 இன்னும் இருக்குது, தள்ளி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன இருக்குன்னு ஈக்குவேஷன் y minus k square is equal to minus 4a x minus h. ஓகே, இதுதான் ஃபார்முலா இதுக்கு. சரிங்களா, y minus k whole square is equal to minus 4a into x minus h. ஸோ இங்கே 0, 0 இருந்த வெர்டெக்ஸாக இருந்தால் எதுக்கு இந்த ஈக்குவேஷன்? ஏன்னா இங்கே கேவும் ஹச்சும் 0 ஆயிரும். ஓகேவா, சப்ஜெக்ட். ஸோ அந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா. சப்போஸ் இந்த வேரபிளை வந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இல்லாமல் தள்ளி வந்ததுனால் அது ஃபார்முலா என்னது? y minus k whole square is equal to minus 4a into x minus h. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதிலிருந்து ஏ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஏ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியா, வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? திஸ் இஸ் த ஏ. நார்மல் பேரபோலாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்படி இருந்ததுன்னா நார்மல் பேரபோலா 0, 0 வருதுன்னா இந்த பாயிண்ட் 0, 0வாக இருக்கும். ஓகே, ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஓகேவா, ஸோ மைனஸ் a, 0வாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. ஓகேவா, 0, 0. ஸோ இது வந்து வெர்டெக்ஸ் தான். ஓகேவா, டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது டிஸ்டன்ஸ். ஓகே, 5 minus 2 இஸ் 3. ஸோ ஏ ஈக்குவல் டு 3. புரியுதுங்களா? இப்போ 0, 0 பேரபோலாவாக இருந்ததுன்னா சென்டர் வெர்டெக்ஸ் பாயிண்டாக இருந்ததுன்னா மைனஸ் ஏ வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஏ. ஓகே, ஏ ஈக்குவல் டு 3. ஸோ வெர்டெக்ஸ் இஸ் 5, minus 2 இஸ் த h, k. ஸோ நம்மளுக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட் தெரியும். ஸோ y minus kனா y minus kக்கு வந்து என்னது? minus 2. ஓகே, minus 2 whole square is equal to minus 4 into a is 3. ஓகே, a is 3 into x minus h is 5, x minus 5. So y minus minus plus 2 whole square is equal to minus 4 into 3 minus 12 into x minus 5. So y square 2 square 4y is equal to minus 12x plus 60. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், y square plus 4y plus 12x minus 56 is equal to 0. இதுதான் வந்து இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபார் வெர்டெக்ஸ் 5, minus 2 and focus 2, minus 2 பாயிண்ட்டுக்கு உண்டான பேரபோலா ஈக்குவேஷன் தான் இது. ஓகேவா, ஸோ இப்போ பேரபோலா வந்து சென்டர் பாயிண்ட் இங்கே 0 ஆக்சிஸ் பாயிண்ட் 0, 0 இல்லாமல் தள்ளி இருக்குதா? தள்ளி இருந்தால் அதுக்கு எப்படி பேரபோலா ஈக்குவேஷன் எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். சரியா,
தேங்க்யூ.